தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாத்திரம் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஜனங்கள் முறுமுக்கிறார்கள். அந்த நேரத்தில் மோசே செய்த அற்புதமான ஒரு காரியம், ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணினார். தன் பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார். பிரச்சனைக்கு பரிகாரம் எங்கே இருக்கிறது என்பதை நன்றாய் அறிந்த பக்தன் செய்த அற்புதமான முதல் வேலை, அவர் ஜெபம் பண்ணினார். அப்படி ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் மிக அற்புதமான வார்த்தை. என்ன சொல்றாருங்க? மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இந்த அர்த்தம் என்னன்னா, மோசே, உன் பிரச்சனைக்கு பரிகாரம் உன் கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது. மோசே, உன் பிரச்சனைக்கு பரிகாரம் வேறெங்கும் இல்லை. அது பூமிக்கு அடியிலும் இல்லை, அது வானத்துக்கு மேலேயும் இல்லை, கடலுக்கு அப்பாலும் இல்லை. உன் பிரச்சனைக்கான பரிகாரம் உன் கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறது, உன் அருகே இருக்கிறது என்று அந்த மரத்தை காண்பித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்படி கண்களுக்கு முன்பாக இருக்க அந்த பரிகாரத்தை அதுவரையிலும் பார்க்க முடியல. எப்பொழுது மோசே ஜெபித்தாரோ அந்த ஜெபத்துக்கு பிறகுதான் அந்த பரிகாரமாகிய மரம் தனக்கு முன்பாக இருப்பதை கர்த்தர் காண்பித்தார். ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்ட பொழுது மாறா மதுரமாய் மாறிவிட்டது. கசப்பு சுத்திகரிக்கப்பட்டது. ஒரு கசப்பு ஆரோக்கியமான தண்ணீராய் மாறிவிட்டது. கர்த்தர் சொல்றார், உன் கசந்த வாழ்க்கை, கசந்த வியாபாரம், கசந்து போன உறவுகள், அது எதுவா இருக்கட்டுங்க, அதை இன்றைக்கு சுத்திகரித்து நல்ல ஆரோக்கியமான குடும்பமாய் வாழ்க்கையாய் மாற்ற இயேசு வந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கான பரிகாரத்தை ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். இதற்கு மேல இல்லை. அதை காண வேண்டும் என்றால் ஜெபிக்க வேணும். இந்த நாள்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரிகாரத்தை கர்த்தர் காட்டுறாரா இல்லையா பாருங்க. பிரச்சனைக்கு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்கள் மாறா மதுரமாய் மாறும். இந்த மாதத்தில் உங்க கசப்பு நீங்கும். உங்கள் மாறா மதுரமாய் மாறும், ஆச்சரியமாய் ஆரோக்கியமாய் மாறும், சுத்திகரிப்பாய் மாறும். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.